சின்னஞ்சிறு சஸ்திகாவும் உலக சமாதானமும். அமெரிக்கா மற்றும் வெனிசுலா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக பெரும் பகை நிலவி வந்தது. வெனிசுலாவிடம் பூமிக்கடியில் விலைமதிப்பற்ற எண்ணெய் வளம் இருந்தது. ஆனால் அமெரிக்கா அந்த நாட்டை தனிமைப்படுத்தி வைத்திருந்தது. இதனால் அமெரிக்காவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டது. வெனிசுலாவில் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் உணவிற்கே கஷ்டப்பட்டனர். பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் அறிஞர்களும் பலமுறை பேசியும் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. சஸ்திகாவின் வருகை. ஒருமுறை இரு நாட்டு தலைவர்களும் ஒரு நடுநிலையான இடத்தில் நியூட்ரல் கிரவுண்ட் சமாதான பேச்சுவார்த்தைக்காக சந்தித்தனர். அந்த இடத்திற்கு அருகிலுள்ள பூங்காவில் தனது தாத்தாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் 5 வயது சிறுமி சஸ்திகா. விளையாடிக் கொண்டிருந்த போது சஸ்திகாவின் பந்து தலைவர்கள் அமர்ந்திருந்த அந்த உயர்மட்ட கூட்ட அறைக்குள் உருண்டு சென்றது. பந்தை தேடி உள்ளே நுழைந்த சஸ்திகா அங்கிருந்த இரு நாட்டு தலைவர்களும் கோபமாக ஒருவரையொருவர் முறைத்து பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். மழலையின் கேள்வி. சஸ்திகா மெதுவாக அமெரிக்க அதிபரிடம் சென்றாள். ஏன் அங்கிள் இவ்வளவு கோபமாயிருக்கீங்க என்று கேட்டாள். அவர் சிரித்துக்கொண்டே, பாப்பா, எங்ககிட்ட பெரிய கார்கள் இருக்கு, ஆனா அது ஓட எண்ணெய் இல்லை. இவங்க கிட்ட எண்ணெய் இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேங்குறாங்க என்றார். உடனே சஸ்திகா வெனிசுலா அதிபரை பார்த்து, ஏன் அங்கிள் கொடுக்க மாட்டீங்க என்று கேட்டாள். அதற்கு அவர், அவங்க எங்களுக்கு தர வேண்டிய வசதிகளையும் பணத்தையும் தரமாட்டேங்குறாங்க பாப்பா என்றார். சஸ்திகா ஒரு நிமிடம் யோசித்தாள். பிறகு தனது பையிலிருந்து ஒரு ஆப்பிள் பழத்தையும் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் எடுத்தாள். அங்கிள், எனக்கு இப்போ தண்ணி தாகமா இருக்கு, ஆனா என்கிட்ட ஆப்பிள் தான் இருக்கு. பக்கத்துல இருக்க என் பிரண்டுக்கு ஆப்பிள் வேணும், ஆனா அவன்கிட்ட தண்ணி பாட்டில் தான் இருக்கு. நாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு மாத்திக்கிட்டோம். இப்போ 2 பேருக்கும் சந்தோஷம். நீங்களும் ஏன் அதே மாதிரி சாரி சொல்லிட்டு மாத்திக்க கூடாது? மாறிய உலக அரசியல். அந்த குழந்தையின் வார்த்தைகளில் இருந்த பேதமற்ற அன்பு தலைவர்களின் இதயத்தை தொட்டது. நாம ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறோம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டனர். ஒரு சிறுமிக்கு தெரிந்த அந்த எளிய பகிர்ந்துண்ணும் பண்பு ஷேரிங் தங்களுக்கு தெரியாமல் போனதை எண்ணி வெட்கப்பட்டனர். அன்றே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அமெரிக்கா வெனிசுலாவிற்கு தேவையான உதவிகளை செய்தது. வெனிசுலா தனது எண்ணெய் கிணறுகளை திறந்துவிட்டது. உலகம் முழுவதும் எரிபொருள் விலை குறைந்தது. கதையின் நீதி. பிடிவாதமும் அகந்தையும் அழிவை தரும், அன்பும் விட்டுக்கொடுத்தலும் உலகையே காக்கும்.